சரவண பொய்கை படம். என் பையன் வந்து எம்பிஏ இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வந்தாப்புல. சரி கூட ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து வடிவேல் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் தம்பி கூட நடிக்கிறேன், நீங்கள் பார்த்து ஏதாவது சம்பளம் கொடுத்தா போகுது. அவன் எல்லாம் சொன்னான வழியா மறுபடியும் அந்த நேரம் விஜயகாந்துக்கு ஏதோ ஒரு அரசியல், விஜயகாந்த் அரசியலில் நிற்கிறாரு. இவன் போய் ஒரு திமுகவில் பிரச்சாரம் பண்ண போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சிக்கல் வந்து அப்புறம் திமுக தோத்துருச்சு. விஜயகாந்த் குரூப்பும் போய் ஏதோ அவங்கள அடிச்சாங்களாம். மதுரை பக்கம் போயிட்டு ஒரு 6-7 மாதம் இந்த பக்கம் வரல. பெருசா படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம அப்படியே இருந்தாரு. அப்போ பார்த்தேன். அப்புறம் இவன் நம்பி நம்ம பையனை வெயிட் பண்ண வைக்குவானான்ட்டு அப்புறம் விவேக்கிட்ட சொன்னேன். அப்புறம் விவேக் நடித்தார். விவேக்கு, கருணாசு எல்லாம் வச்சு அந்த படம் நல்லா தான் வந்தது. படம் விவேக்கு கடைசி படம் என் படம் தான். அவன் ஒரு ஹீரோவாக இருக்கார். படம் ரிலீஸும் பொழுது ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ரிலீஸ்க்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஆகி போச்சு. அப்போல்லாம் வந்து சேட்டலைட்லாம் வந்து வாங்கிறத சின்ன படத்தை நிறுத்திட்டாங்க. யார் டிவிலாம் பெரிய படம் தான் வாங்குறாங்க. அப்போல்லாம் சேட்டலைட் வாங்கினா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அது ஆஃப்டர் ரிலீஸ்ன்ட்டாங்க. இன்றைக்கி எனக்கு சன் டிவி எவ்வளோ வேண்டியவங்க ரூல்ஸ் போட்டாங்க. அப்படி அப்புறம் பார்த்தேன். அப்புறம் விவேக் தான் என்ன பண்ணார், சார் நான் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு வேறு ஏதோ ஒரு ஃபாரின் இது கம்பெனியில் பேசி ஒரு 20 டேஸில் ஒரு டேட் போட்டு ரிலீஸ் போட்டலாம் பையன். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பையன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், அடுத்தது எனக்கு இம்பார்ட்டண்ட்டு நல்லா அவங்க பையனுக்கும் எனக்கு கொடுங்க. மறுபடியும் வடிவேலுன்னு எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள விட்றாதீங்க, எனக்கு சம்பளத்தை நல்லா ஏற்றி ஒன்று கண்டிப்பாக சரியா நீ